நான் தான் கேக் செய்வேன். பட் இந்த டைம் வந்து கேக் என்னைய வச்சு செஞ்சுருச்சு. கன்டினியூஸா வந்து கேக் ஆர்டரு 4 டேஸ்ல மட்டுமே வந்து 50 கேஜிஸ் வந்து கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. நானும் இந்த 4 நாளைக்கு வந்து எப்படி எப்படியோலாம் வந்து பிளான் பண்ணேன். பட் வந்து எதுவுமே வந்து வேலைக்கு ஆகவே இல்ல. எந்த டைம் தூங்குறேன்னு தெரியல, எந்த டைம் எந்திரிக்கிறேன்னு தெரியல, எந்த டைம்ல கேக் பண்றேன்னு தெரியல. ஒரு ரொட்டீனே இல்லாம ஆயிப்போச்சு. பிகாஸ் வந்து வெறும் ஸ்பாஞ்ச் அடிக்கிறது, கேக் பண்றது, ஸ்பாஞ்ச் அடிக்கிறது, கேக் பண்றது இப்படியே தான் வந்து கன்டினியூஸா 4 டேஸ் போச்சு. அப்படியே எப்படி சொல்றதுன்னா, ஓவர் ப்ரெஷர் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணுமே வந்து புரியல. என்னடா இது இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. ஸ்பாஞ்ச் அடிக்கிறோம், கேக் பண்றோம், ஸ்பாஞ்ச் அடிக்கிறோம், கேக் பண்றோம் இப்படியே தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா நாளுமே வந்துட்டு இதே மாதிரி பல்கா வந்து ஆர்டர்ஸ் வரும்னு கேட்டாலும் கிடையாது. எப்பயாச்சும் இந்த மழை பெய்யுற மாதிரி அப்பப்போ வந்து வந்துட்டு போகும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆர்டர்ஸுமே வந்து எடுத்து வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஆகஸ்ட் 14 ஆரம்பிச்சது. ஆகஸ்ட் 17 வரைக்குமே செம்ம டைட்டு. எப்படா எல்லா கேக்ஸுமே வந்து முடிச்சு குடுப்போம் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா ஆகஸ்ட் 17 ஈவினிங் எல்லா கேக்குமே வந்து முடிச்சேன். முடிச்ச செகண்ட் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வெளிய போயிட்டு, கொஞ்சம் எனக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி சாப்ட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் அப்பதான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.